ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டேஸ் சேலஞ்ச் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4:66. இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மழை நல்லா பெஞ்சுது. நேற்றா நல்லா மழை பெஞ்சுன்னு சந்தோஷப்பட்டோம். இன்றைக்கி மறுபடியும் நல்லா பெஞ்சிருந்துச்சு, எதிர்பார்த்தது தான். ஆனால் இன்னும் கூடிய வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் நல்லா மழை பெய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க நம்ம அப்டேட்டுக்குள்ளே போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் 1-2 வளர்த்துருந்தோம், இப்போவும் வளர்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வளர்க்குறது பார்த்தீங்கன்னா மீன் தான். மீன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் லோ பட்ஜெட் தான், வீட்டில் கொஞ்சம் ஆள் அதிகம் அப்படிங்கிறனால ஃபிஷ் டேங்க்லாம் தூக்கி வச்சோம்னா உடச்சி போட்டுருவாங்க. அதனால் சரி ரைட்டுன்னு சொல்லி எனக்கு மீன் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 2 மீன் எங்கள் ஊரில் இது வந்து மாலின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பேர் வாங்கி விட்டுருந்தோம். இந்த பேர் போக கொஞ்சம் கட் பீஸும் கிடக்கு, அதாவது கப்பீஸுன்னு சொல்லுவாங்க, நம்ம கட் பீஸுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுவும் ஒரு பேர் தான் வாங்கிட்டு இருந்தோம், ஆனால் நிறையா இப்போ இருக்குது. சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு மீன்னா அந்த கட் பீஸ் தான். ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு, கம்மியாக போட்டால் போதும், நல்லா வளரவும் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேர் பார்த்தோம்ல, அதோட குட்டிகளும் நம்மகிட்ட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 12 குட்டி 13 குட்டி விட்டுருந்துச்சு. இன்னும் அதிலே நிறைய மீன் வாங்கி விடலான்னு இருக்கிறோம். ஆனால் இடம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்க மாதிரி இருக்குது. இது ஏற்கனவே வாங்கி விட்டுருந்தே தான், கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தாலும் வீடியோ போட முடியல. இப்போ தான் வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, இது இப்போ ஆக்டிவாக இல்லை. இது என்ன கூட அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.